சரியா? வழக்கமான ஃப்ளோல போகாம கொஞ்சம் டிஃபரெண்டா மூவ் பண்ண போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்ல அசம்ப்ஷன்ஸ் டாபிக் நம்ம நல்லா பார்த்துட்டோம் ஆஃப்லைன் கிளாஸ்ல. என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருப்பி நல்லா கிளியரா பார்க்க. ரெக்கார்ட் ஆகுதாமா? போட்டாச்சு இல்ல? இதை ஓபன் பண்ணீங்களா? ராயல் பாஸ் பண்ணலையா? சரி, சில அசம்ப்ஷன்ஸ் பார்க்க போறோம். சரியா? படிக்கிற டாபிக்லயே ஈஸியான டாபிக் அசம்ப்ஷன்ஸ். புது பேட்சுக்கு தெரியாது, நல்லா கவனிச்சுக்கீங்க. பழசுதான் கொஸ்டின் கேட்பேன், கொஸ்டின் ஈஸியா இருக்காது. 30 கொஸ்டின் இருக்குது இன்னைக்கு. 30 கொஸ்டின் முடிக்கிறோம். சரியா? சரி, அசம்ப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ரொம்ப பேசிக்கான ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அசம்ப்ஷன் தான் என்னது அப்படின்னா ஃபவுண்டேஷன். அசம்ப்ஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு சென்டென்ஸுக்கு எங்க இருக்குமா? சென்டென்ஸுக்கு கீழே இருக்கும், இல்ல சென்டென்ஸுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸ்ங்கிறது எந்த ஒரு சென்டென்ஸா இருக்கலாம், நீங்க மேக் பண்ற எந்த ஒரு வாக்கியமா இருக்கலாம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் அசம்ப்ஷன். சரியா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நான் கேட்கும்போது என்ன சொல்லணும்? அசம்ப்ஷன் என்னது? அடுத்த டெஃபினிஷன் அசம்ப்ஷன் எந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னா ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அசம்ப்ஷன் தான் ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட். செகண்ட் அசம்ப்ஷன் எந்த கேள்விக்கு பதில் சொல்லும்? அடுத்தது மூணாவது சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அசம்ப்ஷன் உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகும். இத வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி காமிப்பேன். அசம்ப்ஷன் ஃபெயில் ஆனா ஸ்டேட்மெண்ட் ஃபெயில். சரியா? அஸ்யூம் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க? அஸ்யூம் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? உண்மைன்னு எடுத்துக்கங்க. சரியா? டேக்கன் as true. ரொம்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த டேக்கன் as ட்ரூத்ங்கறத. இது ரொம்ப முக்கியம் கிடையாது, சில இடங்கள்ல மட்டும் இதை யூஸ் பண்ணுவோம். சரியா? அசம்ப்ஷன்னா என்னது? உண்மை கிடையாது. அசம்ப்ஷன்ங்கிறது என்ன கிடையாது? உண்மை. உண்மையா நம்ம மேக்ஸ்ல ஏகப்பட்ட இடங்கள்ல வரும். அப்படிதானே? லெட் அஸ் அஸ்யூம் அப்படின்னு வரும். அஸ்யூம்னா டேக்கன் as ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எது? அசம்ப்ஷன்னா. செகண்ட் மூணாவது அசம்ப்ஷன் ஃபெயில் ஆனா அடுத்தது அசம்ப்ஷன் இஸ் சம்திங் தட் இஸ் டேக்கன் as true. ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். வழக்கமா சொல்ற சென்டென்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்த சென்டென்ஸ் சொல்லுவோம். நாளைக்கு நமக்கு கிளாஸ் இருக்கு, சொல்லி கொடுத்துருக்கல. நாளைக்கு கிளாஸ் கிடையாது ஆக்சுவலா. சரியா? tomorrow we don't have class. அதுக்கு அசம்ப்ஷன் போவோம். ஃபர்ஸ்ட் have class. நாளைக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க. சரியா? இது கிளாஸ், இது கீழ ஃபவுண்டேஷன் இருக்க போறதுதான் அசம்ப்ஷன்ஸ். என்னென்ன அசம்ப்ஷன் இருக்கு? நாளைக்கு நான் உயிரோட இருப்பேன். நாளைக்கு நீங்க உயிரோட இருப்பீங்க. சரியா? நாளைக்கு இந்த இடம் இருக்கும். அது அடுத்தது. நாளைக்கு அப்படிங்கிற ஒரு நாள் இருக்கும். நாளைக்கு உலகம் அழிஞ்சிடாது. அஞ்சாவது தானே எடுத்துக்கிறோம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட பேங்க் சிலபஸ் இருந்து தூக்காம இருக்காங்க. இது எல்லாமே என்னது? எல்லாமே என்னதுதான்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன எடுத்தேன்? ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் எடுத்தேன், நான் உயிரோட இருக்கு. சரியா? இந்த அசம்ப்ஷனை நான் என்ன பண்ணி பாக்குறேன்? ஃபெயில் ஆக்கி பாக்குறேன். அசம்ப்ஷனை ஃபெயில் ஆக்கி பாக்குறதுன்னா என்னதுன்னா, இது அப்படியே ஆப்போசிட்டா போட்டு நான் என்ன உயிரோட இருக்கேன் அப்படிங்கிறது அசம்ப்ஷன். இத ஃபெயில் ஆக்கி பாக்கணும் என்னது? சும்மா சொல்லுங்கடா. நாளைக்கு நான்
உயிரோட அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிரும்? நாளைக்கு கிளாஸ் இருக்குமா? இருக்காது. இருந்தாலும் இருக்கும்ல, இந்த கிளாஸ் எடுத்தாலும் எடுப்பா நீ. நாளைக்கு நான் உயிரோட இல்லைன்னா கிளாஸ் ரைட். அடுத்த நாளைக்கு இதையும் ஃபெயில் ஆக்கி பாக்குறேன், இதையும் ஃபெயில் ஆக்கி பார்த்தா எங்க இருக்காது கிளாஸ்? மூணாவது கிளாஸ் இல்லைன்னா கிளாஸ் ரைட். அடுத்தது நாளைக்கு ஒரு நாள் இல்லைன்னா அஞ்சாவது என்ன எடுத்த? சிலபஸ் இல்லைன்னா கண்டிப்பா கிளாஸ் இருக்காது. நல்லதா போச்சுடா அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. இப்போ உங்களுக்கு இப்படி சொல்றேன், tomorrow we do not have class. நாளைக்கு நம்ம கிளாஸ் உண்டுன்னு சொல்றேன், நாளைக்கு நம்ம கிளாஸ் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு என்னலாம் நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு ரைட்டா? இது உங்களுடைய அசம்ப்ஷன். ரெண்டாவது நாளைக்கு வேலை இருக்கா? நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், இது அசம்ப்ஷன் எடுத்துக்கலாமா? மூணாவது நாளைக்கு கேவலமான அசம்ப்ஷன், ராங் அசம்ப்ஷன். வேற நாளைக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது எடுத்துக்கலாமா? இது ஃபெயில் ஆச்சுன்னா ஒரு அசம்ப்ஷன் கரெக்டா தப்பா அப்படின்ட்டு செக் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஃபுல் ப்ரூஃபான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அசம்ப்ஷன் ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆகணும். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். நான் நாளைக்கு ஒருவேளை வேலை இல்ல அப்படின்னா கண்டிப்பா ரைட். நாளைக்கு நான் ஊர்ல இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். ரைட். நாளைக்கு ஃபங்க்ஷன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா சரியா? அசம்ப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் அசம்ப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. All statements have assumptions. பிரச்சனை என்னன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால அசம்ப்ஷனை இன்ஃபரன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிடுவார் சில இடங்கள்ல. கன்ஃபியூஸ் ஆனா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் இந்த ஹிடன் விஷயங்கள் இன்ஃபரன்ஸும் மறைஞ்சுதான் இருக்கும், அசம்ப்ஷனும் மறைஞ்சுதான் இருக்கும். அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேவ் அசம்ப்ஷன். ஏன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலும் எந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே நீங்க உயிரோடு இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த வெளியே சொல்லவே அது எப்பவுமே என்னவாதான் இருக்கும்? அசம்ப்ஷன். நீங்க இந்த பாகிஸ்தான் பிளேயர் தான் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? நான் உயிரோடு இருந்தா பாகிஸ்தான் தீவிரவாதியை கேட்கல, பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் கேட்க என்ன சொல்லுவாங்க? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் we will win the world cup அப்படிம்பாங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ்னா ஒண்ணு இல்லைங்க, God willing. கடவுளுக்கு விருப்பம் இருந்தால், கடவுளுக்கு விருப்பம் இருந்தால். சோ இது வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். அது ஸ்டேட்மெண்ட் நடக்கணும்னா என்ன நடக்கணும்? கூட என்ன ஆகணும்? காடுக்கு வில்லிங் இல்ல அப்படின்னா என்ன ஆகாதா? அந்த ஆக்ஷன் நடக்காது. இது ஒரு அசம்ப்ஷன். அந்த அசம்ப்ஷன் அவன் வெளியே ஓபனா சொல்லுவான். சரியா? இன்ஷா அல்லாஹ் we will win the world cup அப்படின்னா காடுக்கு வில்லிங்கா இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும்? வேர்ல்ட் கப் ஜெயிக்க. இது ஃபெயில் ஆனா இதுவும் எனக்கு நீங்க தப்பா சொல்லணுங்க. சரியா? எனக்கு ஆன்சர் பண்ணா போதும், தப்பா சொன்னாதான் கத்துக்க முடியும். 30 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் கூட தப்பு விடக்கூடாது. பழைய பேட்ச். சரியா? First question, if he does not mend his ways, I will call the police. Assumption அப்படிங்கிற விஷயம் இன்னொரு விஷயம் நல்லா மண்டையில ஏத்திக்கிறீங்க.
It is always from the point of view of the speaker. யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான்? ஸ்பீக்கர். ஆத்தர் வேண்டாம், ஸ்பீக்கர். இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எப்பவுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? if he does not mend என்ன பண்றதுங்க? சரி பண்றது. correct. if he does not correct his ways, I will call the என்ன assumption அப்படி பாருங்க. சரியா? assumption திருப்பி டெஃபினிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? assumption னா ஃபவுண்டேஷன். அடுத்து assumption ஒய்ங்கிற கேள்வி கேட்க. அடுத்து assumption ஃபெயில் ஆனா இந்த assumption உண்மையா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆக்சுவலி அதுதான் assumption is something that is taken as truth. அந்த நாலு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் புக்ல எல்லாம் கிடையாது, எந்த புக்லயும் கிடையாது. சரியா? நம்மளா போட்ட கொஸ்டின் வச்சு கண்டுபிடிச்சு சொல்றது தப்பா இருக்காது. அதுக்காக பயப்படாதீங்க, தப்பா இருக்காது. ஆனால் முக்கியம். ரைட். if he does not அவன் வேஸ் அவன் வழியை கரெக்ட் பண்ணலைனா நான் என்ன பண்ணுவேன்? போலீஸா? ரைட். ஃபர்ஸ்ட் லைன் என்னது? என்ன அர்த்தம்? அவன் சரி பண்ணுவாங்கங்களா? அவன் சரி பண்ணலாங்களா? பண்ணலாம். இது அசம்ப்ஷனா வருமா வராதா அப்படின்ட்டு பழைய பேட்ச் சொல்ல மாட்டாங்க, புது பேட்ச் ட்ரை பண்ண போய். சரியா? இது அசம்ப்ஷனா வருமா வராதா? இந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேங்க. நீ உன்னை திருத்திக்கலன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா ஏன் அதை சொல்றேன்? ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா என்ன பண்ண நான் வழிய திருப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். கரெக்டா? ஒய்ங்கிறது வருதா? செகண்ட், நான் ஒருத்தங்களை உதவிக்கு எங்க கூப்பிடுறேன்னாலும், எந்த விதத்துல யாருன்னாலும் உதவிக்கு கூப்பிடுறேன்னா அவன் உதவி செய்வானா செய்ய மாட்டான்னு கேட்கல. நான் ஏன் கூப்பிடுறேன்? செய்வாங்கிற நம்பிக்கையில தானே கூப்பிடுறேன். செய்வான்னு அசியூம் பண்ணி தானே கூப்பிடுறேன். அப்ப எங்க உதவிக்கு எவனை கூப்பிட்டாலுமே அந்த பாயிண்ட் நீங்க எப்படி இருக்கணும்? அவங்க எங்களுக்கு பண்ணுவாங்க. சொல்றது புரியுதாங்க? ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்? அவன் வழிய மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இன்னொன்னு நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்றேன்ல, போலீஸை ஏன் கூப்பிடுவேன்னு சொல்றேன்? போலீஸ் எனக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சோ 1 வந்துட்டு 2 வந்துட்டா. ரைட். மூணாவது, he has been making hoax calls. hoax னா வந்துட்டு hoax என்னமா? false calls. என்கிட்ட வேற யாரோ பேசுற மாதிரி பேசி மிரட்டுறா அப்படிங்கிற மாதிரி மீனிங். hoax calls, false calls. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துரும், செகண்ட் ஒன் வந்துரும். அப்படிதானே? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1 and 2 இருக்கு. இது எந்த क्वेश्चन தெரியுமா? இது யூபிஎஸ்சி क्वेश्चन. சரியா? ஆன்சர் 1 and 2 all of them. 1 and 2 all of them. யாருக்கு all of them னு தோணுது? உங்களுக்கு தோணுது, தெரியும். உங்களுக்கு கரெக்ட்டா தோணுச்சா? ஆச்சரியம். ரைட். மூணாவது பாயிண்ட் என்னது அப்படின்னா he has been making. இப்போ இவ எதுக்காக என்ன வழியை மாத்த சொல்றான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரியா? ஏதோ அப்ப பிரச்சனை பண்றான். அது என்ன பிரச்சனையால என்ன பண்ணலாம் இருக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்? இது எனக்கு அசம்ப்ஷனா இல்லையா டவுட் வருது. இப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஃபெயில் பண்ணி பாப்போமா? ஃபெயில் பண்றது என்னது? he has been making அவன் எனக்கு ஃபால்ஸ் கால்ஸ் பண்றான் அப்படின்னு ஒரு அசம்ப்ஷன் எடுத்துக்கோ. சரியா? இத ஃபெயில் பண்றதுன்னா எப்படி பண்ணணும்? உண்மையான கால்ஸ் பண்றான்னு கிடையாது. அவன் என்ன பண்ணல? ஃபால்ஸ் கால்ஸ். அப்ப வேற ஏதோ ஒரு விஷயமா என்ன பண்றான்? என்னைய டார்ச்சர் பண்றான்னு வச்சுக்கிறோம். சரியா? நீங்க போலீஸ் இவன் வழியை மாத்தீங்கன்னா போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னா அவன் என்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை பண்றான். கரெக்டா? ஏதோ ஒரு பிரச்சனை பண்றான். இப்ப இந்த பிரச்சனை இல்ல, வேற பிரச்சனை தான் எடுத்துக்கிறோம். சரியா? இது என்ன ஆகும்? அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணிட்டேங்க. அசம்ப்ஷனை எப்படி ஃபெயில் பண்ணிட்டேன்? நல்லா புரிஞ்சுக்க, மண்டையில புரியணும். அசம்ப்ஷன் எப்படி ஃபெயில் பண்ணேன்? எனக்கு ஃபால்ஸ் கால்ஸ் பண்றான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், வேற ஒரு பிரச்சனை பண்றான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப இது ஃபெயில் ஆயிருமா? ஃபெயில் ஆகுமா? அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணா ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகணும். ஆனா இது அப்ப இது அசம்ப்ஷனா?
புரிஞ்சுட்டாமா? புரிஞ்சுட்டா? அசம்ஷனை நான் ஃபெயில் பண்ணி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகணும்? இங்க நான் அசம்ஷனை ஃபெயில் பண்ணி பார்க்கிறேன். எப்படி ஃபெயில் பண்ணி பார்க்கறேன்னு தான் முக்கியம். அவன் கரெக்டான கால் பண்றான் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் லாஜிக்கலா யோசிங்க. இந்த அசம்ஷன் ஏன் இது இந்த பாயிண்ட் ஏன் வருது? ஏதோ டிஸ்டர்ப் பண்றோம். அப்ப இப்படி டிஸ்டர்ப் பண்ணல, டிஸ்டர்ப் பண்றான்னு எடுத்துக்கிறேன். சரியா? வேற விதமா டிஸ்டர்ப் பண்றான்னு எடுத்துக்கிறேன். அசம்ஷனை ஃபெயில் பண்ணி பார்க்கிறேன். ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகல. ஆன்சர் என்னது? ஓரளவுக்கு புரியுதா? ஓரளவுக்கு செகண்ட் புரியலையா? சரி, நான் போலீஸ கூப்பிடுவேன். பஞ்ச் டேலா இருக்குதுங்க. நான் போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னா ஏன் கூப்பிடுற? ஏன் கூப்பிடுற? போலீஸ் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்க. புரிஞ்சுட்டா? இப்ப நான் இன்னொரு அசம்ஷன் எழுத போறேன். இது காட்டன்னு சொல்றேன். சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் அங்க நேரத்துல தான் படிக்கிறேன். அவன் வழிய மாத்திரேன்னா போலீஸ் கூப்பிடுன்னு சொல்றேன்ல. அசம்ஷன் என்ன கேக்குறா? இது வரைக்கும் அவன் வழிய மாத்தல அப்படிங்கிறது. சரியா? கையை காமிச்சு கேட்பேன், அவங்க தான் சொல்லணும். சரியா? பக்கத்துல இருக்கிட்ட கேட்டுக்கிறீங்க என்ன ஆன்சர், பக்கத்துல கேட்டுக்கிறீங்க. அவன் இப்ப வரைக்கும் அவன் வழிய மாத்தல அப்படின்னு எழுதிக்கிறது அசம்ஷனா வருமா வராதா? வருமா? வருமா? வருமா வராதாங்க? வருமா? வராது. வருமா வராதா? வருமா? வராது. அசம்ஷன் இந்த அசம்ஷன் வராது. வருமா? வராது. டவுட்டா இருக்கும்போது என்ன பண்ணணும்? அசம்ஷனை ஃபெயில் பண்ணி பாருங்க. சரியா? அசம்ஷனை ஃபெயில் பண்ணி பாருங்க. வருமா வராதா? வருமா? 3 பேரும் வருங்க. உங்க கேங்க வருமா வராதா? இந்த முடிவுக்கு வரல என்ன? வருமா வராதா? வரும். உங்களுக்கு நீங்களே கை திரிக்க வேண்டியதான். சரி, இங்க லைன் என்ன அர்த்தங்க? அவன் வழிய அவன் பொறிக்க மாத்திருக்கானா? ஏன் அவன் வழிய மாத்தலைன்னா நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் இருக்காரு, படிக்கவே மாட்டிக்கிறாரு. அவர்கிட்டதான் போயிட்டு நான் என்ன சொல்லுவேன்? நீ படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவேன் நான் சொல்றேன்னு வச்சுக்கிறீங்க. யாருக்கிட்ட சொல்லுவேன்? படிக்கிற ஒருத்தன்டையா? இப்போ வரைக்கும் அவன் என்ன பண்ணல? படிக்கல. அதனாலதான் அவன்கிட்ட வந்துட்டு என்ன சொல்றேன்? நீ படிக்கலைனா ரைட், வழிய மாத்தலைனா அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன் சொல்றாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வழிய இப்போ வரைக்கும் மாத்து. சரியா? சரி, டவுட் இருக்கு. இப்ப என்ன பண்ற? அசம்ஷனை எனக்கு பாப்பா அவன் வழிய மாத்திட்டான்னு வச்சுக்கிறோம். அசம்ஷனை ஃபெயில் ஆக்கி பார்த்தா ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆயிடுது இல்ல? அப்ப இது இதுதான் கரெக்டா தப்பா? புரிஞ்சா? இதுக்கு அப்புறம் இது ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி, இது ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம், இது ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வருது பின்னாடி, அப்ப தெளிவாய். சரியா? ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி வழிய மாத்தலைனான்னு சொல்றேன்னா கண்டிப்பா என்ன அசம்ஷன் இருக்கும்? வழிய இப்ப வரைக்கும் மாத்தல. சொன்னதுக்கு அப்புறமா ஏன் சொல்றோம்? மாத்துவான்னு சொல்றோம். சரியா? அது வரைக்கும் என்ன பண்ணல? மாத்தல.
நீங்க பாருங்க, முக்கியமான வார்த்தை எந்த வார்த்தை? இப்ப வரைக்கும் மாத்தல இருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்றேன்? இனிமே என்ன பண்ணுவான்? இது கொஞ்சம் ஈஸி ஆக்கிறேன். he may mend his way. ஏசு போட்டுருவோமா? ஹியர் ஆஃப்டர் போட்டுருவோமா? இப்ப தெளிவாயிடுச்சா? சரி, ஆரம்பிக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். சரி சரி அண்ணா क्वेश्चन போறோம்டா. இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லி நிறைய பேர் இல்ல அடுத்த எக்ஸாம்பிள் போக பிடிச்சிரும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கம்மா, வந்துரும். சரியா? வந்துரும். இந்த மாதிரி 50 60 100 क्वेश्चन கூட பாப்போம், வந்துரும். கவனிக்க மட்டும் செய்யுங்க, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். கவனிக்க மட்டும் செய்யுங்க. ரைட். do not touch stray ஆப்ஜெக்ட். சும்மா ரோட்ல கிடக்குற ஆப்ஜெக்ட்ட தொடாதீங்க. they may be right. notice by the standard assumption question. சரியா? சிட்டி போலீஸ் என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரே ஆப்ஜெக்ட் சும்மா ரோட்ல கிடக்குற தொடாதீங்க, அது என்னவா இருக்கலாமா? ஏன் சிட்டி போலீஸ் எப்பவுமே ஸ்பீக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா யோசிக்கணும், அப்படிதானே? ஆமா. ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க? ஸ்ட்ரே ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹார்ம்லெஸ் வருமா? ஸ்ட்ரே ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹார்ம்லெஸ் வராது. ஸ்ட்ரே ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அப்படிங்கறதா வரும். சோ இது வராது, அசம்ப்ஷன் வராது. அடுத்தது வருமா? அவ்வளவு பேரு போய் தொடுவான். அதனால என்ன சொல்றாங்க? தொடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது இந்த டேபிளை இடிக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இடிப்பாங்க. அதனாலதான் என்ன போட்டிருக்காங்க? இடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. டச் பண்ணாதீங்கன்னா என்ன அசம்ப்ஷன் அப்படின்னா மக்கள் ஜெனரலா என்ன பண்ணுவாங்க? ரைட். செகண்ட் ஒன் வருமா? சரி, தேர்ட் ஒன் வருமா? வேணாம். நோட்டீஸ் கொடுத்தீங்கனாலே, ஒரு விஷயத்த சொன்னீங்கனாலே ஏன் கொடுக்குறீங்க? அவங்க கேட்பாங்கன்னு அசியூம் பண்ணி கொடுக்குறீங்க. அவங்க கேட்பானா கேட்க மாட்டாங்க கிடையாது. சிட்டி போலீஸ் எந்த நம்பிக்கையில கொடுக்குறான்? கிட்டி முடிஞ்சிட்டா? சரி, ஆன்சர் என்னது? செம்ம கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். I think she has last night I saw her. A tells me. யார் நாய் மாதிரி குறைச்சிட்டு இருந்தா? இந்த பேர்ல யாரும் இல்லையம்மா. A tells me about what? So A வந்துட்டு யார்கிட்ட போய் சொல்றாங்க? B கிட்ட சொல்றாங்க. யார பத்தி பேசுறாங்க? சரி, புரிஞ்சிச்சு. நம்ம மது இஸ் செம்ம கொஸ்டின். சரியா? செம்ம கொஸ்டின். மது இஸ் a friend of A. வருமா வராதா? வருமா வராதா? அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணி பாப்போமா? மது இஸ் யாருனே தெரியாத நம்மால எங்கேயோ போயிருவாப்ல. யாருனே தெரியலனா எப்படி பேசலாம் அப்படின்னு போயிருவாப்ல, அப்படிதானே? சரி. இல்ல நான் மாத்துறேன். நீங்க எப்படி சொல்றீங்க? நான் மாத்துறேன். எங்க ரிலேஷனே கிடையாது. சொல்லுங்க. மது does not know A. அசம்ப்ஷன் வருமா? ஏன்னா தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் உங்களால? பேசம். சரியா? சோ மது does not know A அப்படிங்கிறது அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணி பாப்போமா? டவுட் இருக்குதா? ஃபெயில் பண்ணி பாப்போம். மதுவுக்கு A பத்தி தெரியும். ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகுதா? இங்க அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணி பாருங்க. மதுவுக்கு A தெரியாது. அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணி பார்த்தா என்ன பண்ணணும்? மதுவுக்கு A தெரியாத மாத்துக ராஜா. தெரியும். ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகுதா? ஸ்டேட்மெண்ட் ஃபெயில் ஆகுதா? அசம்ப்ஷன் ஃபெயில் ஆனா ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகணும்? அப்படின்னா தான் அது அசம்ப்ஷன். இது ஃபெயில். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பா யாரு தெரியல, அவங்கள பத்தி என்ன பண்ண முடியாது, பேச. ரைட். அடுத்தது வருமா வராதா? வருமா வராதா? கண்டிப்பா வரும். பிக்கு யாரு தெரியும், அதனால என்ன பண்றோம்? சரி, பி இங்க மதுவுடைய பேரை போடுறோமா? மதுவுன்னு ஒருத்திய பார்த்தேன், எவ்வளவு ஒருத்திய பார்த்தேன்,
அப்படின்னா எதை சொல்றோமா? எந்த வார்த்தை தான் சொல்றோம்? ஷி யாருன்னு யாருக்கு தெரியும்? செகண்ட் ஒன் கண்டிப்பா ரைட். அப்படி போடணும், தெளிவா போடணும். தான் நம்ம ஆளுக்கு மண்ணில் நார்மல் பீப்புள் do not bark like dogs. வருமா வராதாங்க? வருமா வராதா? நார்மலா மக்கள் நாய் மாதிரி குலைக்க. அதனாலதான் இவன் என்ன சொல்றான், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏன் பைத்தியம் பிடிச்சிருச்சு? அவன் எதை மாதிரி குலைக்கிறான்? அசம்ஷனே என்னது அப்படின்னா, நார்மலா மக்கள் நாய் மாதிரி குலைக்க. பைத்தியம் பிடிச்சதுனாலதான் என்ன பண்றாங்க? ஆன்சர் ஆடா மாத்திரத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, வேற எதுக்கும் பதில் சொல்லுங்க. சரியா? மாத்திரைக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பி வரும், கூட சேர்ந்து என்ன வரும்? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन ஹெல்ப் பண்ண போறது கிடையாது, நீங்களா தான் பதில் சொல்ல போறீங்க. டிஸ்கஸ் பண்ணீங்க, யோசிங்க. வேண்டாம் இந்த क्वेश्चन வேண்டாம். அத ரெண்டு மட்டும் படிப்போம், ஏன்னா நம்மளுக்கு எகனாமிக்ஸ் தெரியாது. Right. The prices should fall. Prices எப்பதான் விடுமா? மேக் அப்புறம் தான் விடுமா? ரொம்ப தெளிவா பாருங்க. மேக் அப்புறம் தான் விடுமா? By the time the demand of food grains stops. அந்த நேரத்துக்குள்ள, எந்த நேரத்துக்குள்ள? மேக்குள்ள food grains demand என்ன ஆயிடுமா? விட. சரியா? உங்க ரோல செகண்ட் ஒன் ஈஸி. ரெண்டாவது சொல்லுங்க, வருமா வராதா? செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் வருமா வராதாங்க? வராதுங்க. வரும். வருமா? ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஈஸியான क्वेश्चन வந்துட்டு அப்படியே இந்த கான்செப்ட் ஈஸின்னு உங்களை நம்ப வைக்கவா, இல்ல கஷ்டமான क्वेश्चन வந்துட்டு யோசிக்க வச்சு ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கவானா செகண்ட் ஆப்ஷன் தான் எடுக்கும். சரியா? क्वेश्चन ஈஸியா இருக்கும்னு எதிர்பார்க்கவே கூடாது. வருமா வராத? செகண்ட் ஒன் வராது. சூப்பர். பின்னாடி எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எனக்கு இது தெளிவா இருக்குடா. எனக்கு தெளிவா இருந்தா உங்களுக்கு தெளிவா இருக்கணுமே. அதுதான் வரும். சொல்லுங்க, வருமா வராதா? செகண்ட் ஒன் வராது. அந்த வருமா வராதா? வராது. ப்ளூ கலர் டி-ஷர்ட் வருமா? கிரீன் கலர் ஷர்ட். செகண்ட் ஒன் டவுட் வருதுமா? என்ன பண்ணணும்? அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணி போமா? அசம்ப்ஷன் ஃபெயில் பண்ணா என்ன ஆகும்? ஸ்டேட்மென்ட் ரைட். ஃபார்மர்ஸ் கூட லிங்க்ல இருக்காருன்னு சொல்றாங்க. மாத்துவோமா? ஃபார்மர்ஸ் கூட லிங்க்ல இல்ல. ஃபார்மர்ஸ் கூட லிங்க்ல இல்லைனாலுமே இந்த ஸ்டேட்மென்ட் சொல்ல முடியுமா? முடியாதா? நீங்க புக்ல படிச்சு சொல்ல முடியும் தானே? அவர் வெதர் பேட்டர்ன்ஸ் பார்த்து சொல்ல முடியும் தானே? கண்டிப்பா ஃபார்மர்ஸ் கூட லிங்க்ல இருந்தா தான் சொல்ல முடியுமா? இத ஃபெயில் பண்ணி பாக்குறேங்க. எகனாமிக்ஸ் யாரு கூட லிங்க்ல இல்ல? ஃபார்மர்ஸ் கூட லிங்க்ல. அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணி பார்த்தா ஸ்டேட்மென்ட் ஃபெயில் ஆகுதா? ஆகுதா ஆகலையா? சத்தமா ஆகல. அப்படின்னா இந்த அசம்ப்ஷனா வருமா வராதா? வருமா வராதா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். பயப்படவே வேண்டாம். அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணி பார்த்தா கண்டிப்பா என்ன ஆகணும்? ஸ்டேட்மென்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ரைசஸ் வந்துட்டு எப்பதான் விழுன்னு சொல்றாரு? மேக் அப்புறம் தான் விழும் அப்படின்னு. கண்டிப்பா மேக் அப்புறம் தான் விழுங்குறாரு. எந்த வார்த்தை இருக்கு? கண்டிப்பா மேக் அப்புறம் தான் விழுங்குறாரு. என்ன அசம்ப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் வருமா வராதா? வருமா வராதா? சரியா? கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆக சொல்லுங்க. நோ அப்படி இல்லை. என்ன சொன்னா? மே போட்டுதான் பிரச்சனையா இருக்கும். மே போட்டுதான் பிரச்சனையா இருக்கும். லிங்க்ல இருக்காருன்னு சொல்றாங்க. லிங்க்ல இல்லைன்னா இவரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. யார்? ஒரு இவர் நிறைய படிச்சிருப்பாரா?
நிறைய தெரியுமா இருக்கு. தமிழ்நாட்டு இந்தியால இருக்க எல்லா எக்கனாமிஸ்டுமே ஃபார்மலோட லிங்க்லயே இருக்காங்க. லிங்க்ல இல்லைனாலும் அவங்களால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியுமா முடியாதா? லிங்க்ல இருக்கணும்னு அவசியமே. எக்கனாமிக்ஸ் உடைய பேசிக்கான ஒரு ஐடியாலஜி. ரைட்டா? கோல்ட் இருக்குல்ல, கோல்ட் ஏன் விலை அதிகம்? டிமாண்ட் அதிகமா? டிமாண்ட் அதிகம். ஓகே, டிமாண்ட் ஏன் அதிகம் தெரியுமா? எந்த ஒரு பொருள் சப்ளை கம்மியா இருக்கோ அதுக்கு எப்பவுமே டிமாண்ட் சரியா? நம்ம பிரச்சனை அதுதான், சப்ளை அதிகமா கொடுத்தாச்சு பாத்தீங்க கிளாஸ், அதனால என்ன ஆயிடுச்சு, டிமாண்ட் குறைஞ்சிச்சு. சரி, அதை விடுங்க. வருமா வராதா? வருமா வராதாங்க? வருமா வராதா? டிமாண்ட் குறைஞ்சா சப்ளையும் குறையும் அப்படிங்கிறாங்க. கரெக்டா தப்பா? ஆன்சர் என்னது? ஆன்சர் என்னதுங்க? கிளாஸ் அப்லோட் ஆயிடும். வீட்டுக்கு போயிட்டு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இத நாளைக்கு திருப்பி பார்க்கணும். நாளைக்கு கிளாஸ் கிடையாது, திருப்பி பார்க்கணும். I do not like to give wedding gift. என்ன கொடுக்க மாட்டேனா? கன்சியூமர் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ்னா ஒண்ணு இல்ல, டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க கன்சியூமர் குட்ஸ். அடுத்தது I prefer to give. மொய்தா எழுதுவாப்லையா, என்ன பண்ண மாட்டாப்ல, gift கொடுக்க ரைட். அப்படி ஏ யார்ட்ட சொல்றாரு? ஸ்டேட்மெண்ட் யாரை பத்தினது? ஏ பத்தி ஏதான பேசலாம். ஏ பத்தி ரைட். காய்ச்சி சொல்லுங்க. ஏ இஸ் இன்வைட்டட் டு வெட்டிங்ஸ். வருமா வராதா? இன்விடேஷன் இந்த பயோலைக்கெல்லாம் வைக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. அதனால என்ன பண்றான், இப்படி வாய் பேசுறான். சரியா? சோ இது கண்டிப்பா ரைட். நெக்ஸ்ட் ஒன் வருமா வராதா? வரும். சில பேரு என்ன பண்றாங்க, இவன் என்ன சொல்றாங்க, நான் அதை கொடுக்க சரி, இப்ப எப்படி மாத்துக்கா, some people give cash. வருமா வராதா? வருமா வராதாங்க? வருங்க. சில பேர் கல்யாணம் போயிருக்கீங்களா இல்லையா? சில பேர் என்ன கொடுப்பான், நீ டைரக்டா ஆபரேஷன் பண்ணி சாப்பாடு மட்டும் போறீங்க. சரியா? சில பேர் என்ன கொடுப்பாங்க, கேஷ் கொடுப்பாங்க. சில பேர் என்ன கொடுப்பாங்க, இவர் அதனால என்ன சொல்றாரு, நான் கன்சியூமர் குட்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் என்ன பண்றேன். சரியா? ரைட். some people give. இது உண்மைதான், ஆனா இது அசம்ஷன் நீங்க எடுக்க கூடாது. சரியா? some people give useless things at their weddings. இது அசம்ஷனாமா? இது வருமா வராதா? பேசுறவன் பாயிண்ட் ஆஃப் வியூலங்க, ரிசீவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கிடையாது. குடுக்கறவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க. உங்களுக்கு இது யூஸ்லெஸ்ஸா தெரியும், ஓகே. குடுக்கறவன் ஆன்சர் 1 and நீங்க யூஸ்லெஸ் தான் குடுப்பீங்கன்னு அஸ்யூம் பண்றீங்களோ? sama kastoma ana save பண்ணிருங்க. அம்மா மேல பாருங்க. next question. the prime minister அவர் மினிஸ்ட்ரியில பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு, எக்ஸ்பேண்ட் பண்ண போறாரு. எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ண போறாரு, அனௌன்ஸ் பண்ண போறாரு கூடிய சீக்கிரம். அப்படி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் வருது. சரியா? தேர்ட் ஒன் வருமா வராதா? பிரைம் மினிஸ்டர் has the power to expand his cabinet. வருமா வராதா? அவர் இருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல போறாரு, எக்ஸ்பேண்ட் பண்ண போறாரு. சரியா? நாளைக்கு நான் உங்களை பனிஷ் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன் என்னது, பனிஷ் பண்றதுக்கு பவர். ரைட். ஜெனரலான அசம்ப்ஷன். ஜெனரல் அசம்ப்ஷன் வருமா வராதாங்க? நியூஸ் பேப்பர்னாலே நம்ம என்னென்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஆன்சர் 2 and 3.
क्वेश्चन முடிச்சிட்டு கரெக்ட்டா சொல்லிட்டீங்கன்னா பிரேக். very term படிப்பீங்க. cannot solve such without consulting இந்த மாதிரி क्वेश्चन டயகிராம கன்சல்ட் பண்ணாம ரைட் அதுதான் ஆப்ஷனே பார்க்காம ஆக்சுவலா அசம்ப்ஷன் அடிக்கும். நம்ம அந்த அளவுக்கு இன்னும் விட்ட கத்துக்கறல. சரியா? இந்த மாதிரி क्वेश्चन டயகிராம் பார்க்காம சால்வ் பண்ண முடியாது. கஷ்டமான क्वेश्चनக்கு கண்டிப்பா என்ன வேணுமா? சரி ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டூடண்ட்ஸ் இன்டெலிஜென்ட்டா இல்ல வருமா வராதா? வருமா வராதா? வராது. சரியா? ஸ்டூடண்ட்ஸ் இன்டெலிஜென்ட்ங்கிறது சரியா? இது எப்படிப்பட்ட क्वेश्चन? ஸ்டூடண்ட்ஸ் பத்தி பேசிக்காங்களா இங்க? பேசவே இல்ல. ஸ்டூடண்ட் இன்டெலிஜென்ட்டா இருந்தா கூட அவனுக்கு இந்த क्वेश्चन சால்வ் பண்ண கண்டிப்பா என்ன வேணும்? ரைட் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக the problem cannot be solved வருமா? வரும் அப்படிங்கறாங்க. வரும் சொன்னீங்க. என்ன சொல்றாங்க இங்க? சால்வ் பண்ண முடியாதுங்கங்களா? சால்வ் பண்ண முடியாதுங்கங்களா? டயகிராம் இல்லாம சால்வ் பண்ண முடியாது. இல்ல 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 அந்த இது எபிலிட்டி கேன் பாசிபிலிட்டி மட்டும் கிடையாது. கேன் எபிலிட்டியே காமிக்கும். சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கேன். சால்வ் பண்ண முடியாதுங்கிறது கேனாட். கேன் பாசிபிலிட்டி கிடையாது. நான் எங்க சொல்லிட்டு இருந்தேன்? ப்ராப்ளம் cannot be ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதா? ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியாது எது இல்லாம. அப்ப ப்ராப்ளம் சால்வே பண்ண முடியாதுன்னு சொல்றது எதை வச்சு சால்வ் பண்ணலாம்? செகண்ட் ஒன் வருமா வராதா? வரும் வராது மாத்தி மாத்தி ஏதோ சொல்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி சில பேர் உட்கார்ந்து வருமா? only 3 ஆப்ஷன்ல என்ன பண்ணணும்? பாருங்க இங்கேயே அசம்ப்ஷன் முடிச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி क्वेश्चन டயகிராம் இல்லாம சால்வ் பண்ண இந்த மாதிரி क्वेश्चन சொல்றாங்கல்ல அந்த மாதிரி क्वेश्चनக்கு தான் என்ன வேணும்? டிஃபிகல்ட் क्वेश्चनஸ்க்கு டயகிராம் வேணும். இந்த மாதிரி क्वेश्चनக்கு டயகிராம் வேணும். அப்ப இந்த மாதிரி क्वेश्चंस எப்படி தான் இருக்கு? இந்த மாதிரி क्वेश्चनக்கு டயகிராம் வேணும். டிஃபிகல்ட் क्वेश्चनக்கு டயகிராம் வேணும். அப்ப இந்த மாதிரி क्वेश्चंஸ்க்கு எப்படி தான் இருக்கு? பிரேக் எடுத்து பாருங்க இந்த क्वेश्चन நிறைய பேர் டவுட் கேக்குறாங்க. நான் ஒரு அசம்ப்ஷன் எழுதுறேன். சரியா? he has been creating problems for her வருமா வராதாங்க? வருமா வராதா? அசம்ப்ஷன் வருங்கல. அவ வந்துட்டு அவனுக்கு என்ன கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்? ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது கண்டிப்பா என்னவா வரும்? அசம்ப்ஷனா. இது அந்த அசம்ப்ஷனா? இது அந்த அசம்ப்ஷனா? இது என்ன அசம்ப்ஷன்? ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது மேல பாருங்க கொஞ்சம் பாருங்க. ப்ராப்ளம் இருக்குங்கிறது 100% அசம்ப்ஷனா வரும். ஆனா ஹோக்ஸ் கால்ஸ் தான் ப்ராப்ளம்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? வேற ப்ராப்ளமா கூட என்ன பண்ணலாம்? இருக்கலாம் தானே? அப்ப நீங்க இத பாக்கும்போது என்ன பாக்குறீங்கன்னா பிரச்சனை தானே அப்படி பாக்குறீங்க. நான் என்ன சொல்றது? பிரச்சனை கிடையாது. இது ஒரு ஸ்பெசிபிக் பிரச்சனை. சரியா? இதே இடத்துல he has been creating problems for her ன்னு போட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த அசம்ப்ஷன் வரும். இது ப்ராப்ளம் உருவாக்குறான்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ராப்ளம் உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் புரிஞ்சுச்சா? புரியலைன்னா இந்த வீடியோவை அதுக்குதான் இவ்வளவு நேரம் கட்டிடுறோம். ஃபாஸ்டா போறோம். 10 क्वेश्चन முடிக்க போறோம். பாருங்க 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 பாருங்க. You should not drink it. Whiskey நீ குடிக்க. You must. ஈஸியான அசம்ப்ஷன் என்னது?
ஸ்டேட்மெண்ட் பார்த்தே சொல்லுங்க. விஸ்கி குடிக்க கூடாது, உன் ஹெல்த் பாத்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஸ்கிங்கிறது ஹெல்த் அவ்வளவுதான். ஆப்ஷனே பார்க்காம பிராண்டி பாதிக்காதா அப்படின்னா எனக்கு தெரியாது. விஸ்கி இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அடுத்தது விஸ்கி இஸ் குட் ஃபார் மைண்ட். வருமா வராதா? தெரியாதுன்னு சொல்லாதீங்க, வராது. சரியா? ஏக்கு வந்துட்டு விஸ்கி நல்லது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. வருமா வராதாங்க? தெரியும், அதனாலதான் என்ன பண்றான்? சரியா? ஆன்சர் என்னது? 1 and 3 ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த क्वेश्चन கொஞ்சம் ட்விஸ்டான क्वेश्चन. சரியா? I have decided to people tell me that காபியை நான் குறைக்கணும்னு நினைச்சிட்டேன். ஏன்னா மக்கள் என்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? காபின் உடம்புக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் காபில வருமா வராதா? நல்லா புடிச்சிருக்கணும். 2 ஸ்டேட்மெண்ட் வரும்போது வருமா வராதா? people கரெக்டா கரெக்ட் இல்லையான்னு கேட்கல, சொல்றாங்கல்ல. சொல்லும் போது என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க? கரெக்டா அசியூம் பண்றாங்க. இவன் என்ன பண்றான்? மக்கள் சொல்றதை கேட்கணும் கேட்கலையா? கேட்டிருந்தா என்ன பண்றான்? அப்ப இவங்க சொல்றது கரெக்ட் நம்புறானா பொய் நம்புறானா? அசம்ப்ஷன் வருமா வராதா? அசம்ப்ஷன் வரும். நான் காபி குறைக்க போறேன், அவன் காபி குடிக்கானா குடிக்கலையா எதுவுமே நமக்கு அப்ப கண்டிப்பா இது சரி. இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த மாதிரி டவுட் வருது இல்ல, ஃபெயில் பண்ணி பாப்போமா? அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணி பாப்போமா? அசம்ப்ஷன் என்னது? B may also ஃபெயில் பண்ணுவோமா? B வந்துட்டு காபி கட் டவுன் பண்ண ரைட். ஸ்டேட்மென்ட் ஃபெயில் ஆகுதா? ஸ்டேட்மென்ட் ஃபெயில் ஆகுதா? அசம்ப்ஷன் ஃபெயில் ஆனா ஸ்டேட்மென்ட் ஆகணும். ஆனா இங்க ஆன்சர் என்னது? 1 and 2 கரெக்ட் பண்ணுங்க. people வந்துட்டு கரெக்ட்டா இல்ல, people வந்துட்டு என்ன இருக்காங்க? people தப்பா இருக்காங்கன்னு வெச்சுக்கிறீங்க. இவன் என்ன பண்றான்? people சொல்றத கேட்டத என்ன பண்றான்? டிசைட் பண்றான். அசம்ப்ஷனை ஃபெயில் பண்ணி விட்டா ஸ்டேட்மென்ட் ஃபெயில் ஆகுதா இல்லையா? ஆகுது. இங்க ஆகுறாங்க. ஆகுது. சரியா? ஏன்னா அவன் முடிவு பண்றது எதை வச்சா? மக்கள் சொல்றது தப்புனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிரும்? ஆன்சர் என்னது? தேர்ட். கண்டிப்பா டவுட் இருந்துச்சுனாலே என்ன பண்ணிடணும்? தேர்ட் யார் கேட்டா? டிஃபரன்ஸாவும் வராது. இன்ஃபர்மேஷன் தெரியாம இப்படி இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க. இன்ஃபர்மேஷன் இருந்தாதானங்க இன்ஃபரன்ஸ் எடுப்பீங்க. பாவங்க, பழைய பேச்சு புது பேச்சு பாவம். அசம்ப்ஷன்லயே வந்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்போம். அடுத்தது we buy யூஸ்னா ஒண்ணுலங்க செகண்ட் ஹேண்ட். சரியா? செகண்ட் ஹேண்ட் இம்போர்ட்டட். ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணி நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அதை நாங்க வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. சரியா? நீங்க ஒரு கர்டன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து வாங்கி உங்க வீட்டுல தொங்க போட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கணும். அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதை இவங்க வாங்கிடுவாங்க. ரைட்டா? கான்டாக்ட் அஸ் அட் தி earliest. எங்கட கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்க. என்ன அசம்ப்ஷன்? used items may not be useless. வருமா வராதா? வருமா வராதா? வரும். மேடம் வராதுன்னு சொன்னாங்க. வரும். நீங்க used item ஒருத்தன் வாங்குறான், நீங்க யூஸ் பண்ண இம்போர்ட்டட் ஐட்டமா ஒருத்தன் வாங்குறான். அவன் ஏன் வாங்குறான்? யூஸ் ஆகும்னு வாங்குறான். இது வருமா வராதா? வரும். மே நாட் பி யூஸ்லெஸ்னா என்ன அர்த்தங்க? நாட்டையும் எழுதிடுவோம். மே பி யூஸ்ஃபுல். கீழே பாத்துட்டீங்களோ? இல்ல அவரு
போன்ல பாத்துருக்கீங்களா? அடுத்தது வருமா வராதாங்க? ஆள் இருக்க போய் தான் என்ன பண்றான்? ஆள் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ரைட், இது வருமா வராதா? அடுத்தது will be read by people who may sell such items. வருமா வராதா? அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்கனாலே அப்பாங்கிற நம்பிக்கையில தான். சரியா? ஆன்சர் என்னது? ஆல் 1 to 1. கிளாஸ் படிச்சா படிக்கலன்னு செக் பண்ண போறோம். பழைய பேட்ச் இப்ப வாயை திறக்க கூடாது. நல்லா இருந்துச்சு இந்த क्वेश्चन. if he எனக்கு எதிரா ஏகப்பட்ட சார்ஜ் இருக்கு. சார்ஜ்னா குற்றங்கள் இருக்குது. குற்றங்கள்ல ஒன்னையாவது இவன் ப்ரூவ் பண்ணிட்டான்னா நான் என்ன பண்ணிடுவேன்? ஐ vow that, நான் சத்தியம் பண்றேன். என்னது? அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸ்டேட்மெண்டே போடியா? ஜி இப்ப ஸ்டேட்மெண்ட் உருவாங்க. புது பேட்ச் சொல்றாங்க. தேர்ட் ஒன் ஹெட் அப்னா என்னதுமா? நாளை ரைட்டா? அது புட்டப்புங்க. ஹெட் அப்னா டயர்டு, mentally tired, அதான் fed up. புது பேட்ச் சொல்லுங்கம்மா. வருமா வராதா? வரும் அப்படிங்கிறார் ஒருத்தர். மாயசைரத்தை கண்டுபிடிச்சிடுவோமே நம்ம. வருமா வராதாங்க? அவருக்கு பாலிடிக்ஸ் ஆகி டயர், பாலிடிக்ஸ் இருந்து டயர் ஆயிடுச்சா? எவனோ ஒருத்தர் அவர் மேல குற்றம் சொல்லிட்டான். அது தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு? பாலிடிக்ஸ் பிடிக்காமே சொல்றாரு. பாலிடிக்ஸ் பிடிக்காமனா இதை சொல்லவே இல்லை. எவனா ப்ரூவ் பண்ணிட்டான்னா நான் பாலிடிக்ஸ் விட்டு போயிடுறேன். தேர்ட் ஒன் கண்டிப்பா என்னாச்சு? இதெல்லாம் உங்களுக்கு தான் அவமானம். கண்டிப்பா ஆன்சர் ஒன்லி ஒன்னு வரணும். இல்லைன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஒன்லி ஒன்னு வரணும், இல்ல ஒன்லி 2 வரணுங்க. இவ்வளவு நேரம் இங்க கத்துறேங்க. பயருடா. சரி பாருங்க, இந்த சார்ஜஸ் ஒண்ணுதான் கரெக்ட். எதுன்னு சொல்லுங்க. இவனுக்கு எதிராக போட்ட குற்றங்கள் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றான். அசம்ஷன். அடுத்தது சார்ஜஸ் லெவல் நியூக்ளியஸ் அட்ஜெக்டிவ் லெவல் பண்ணப்பட்டுச்சு. சார்ஜஸ் லெவல் பண்ணப்பட்டிருக்கு பாலிட்டிஷியனுக்கு எதிராக. உண்மையா இருந்தா கூட அதை ப்ரூவ் பண்ண முடியாது. இவனுக்கு எதிராக போட்ட சார்ஜஸ்லாம் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன்ங்க. ரெண்டாவது அசம்ஷன், சார்ஜஸ் இருந்தது உண்மையா இருந்தா கூட அதை என்ன பண்ண முடியாது. என்ன சொன்னாரு பாப்போமா? நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லல. தப்பு பண்ணா பாலிடிக்ஸ் போக சொல்லல. நான் பண்ண தப்பா நீங்க என்ன பண்ணா? அப்பனா என்ன தைரியம் தலைவருக்கு? ஆன்சர் என்னது? ஒன்லி 2. கத்துறதை குறைச்சுக்கிறீங்க. ஏன்னா நேற்று கிளாஸ்ல என் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. கடமை உணர்ச்சியில கேட்கிற கேள்வியில தெளிவா சொல்லணும். மத்த இடங்கள்ல எல்லாம் கத்துறீங்க. எங்க கத்தணுமோ அங்க கத்தணும். யூ வாண்ட் கெட் ஸ்வீட் செட்? என்ன நடந்தாலும் உனக்கு மிட்டாய் கிடையாது. ஐ வில் நாட் டேக் யூ ஈட் எனிதிங் தட் ஆர் பல்லுக்கு நல்லது இல்ல அப்படின்னா அந்த விஷயத்தை நான் சாப்பிட அப்படின்னு யார் சொல்றா? மதர் குழந்தைக்கு சொல்றாங்க. ஸ்வீட்ஸ வந்துட்டு நான் உனக்கு என்ன நடந்தாலும் கிடையாது, பல்லுக்கு நல்லதுக்கான விஷயத்தை சாப்பிட. ரைட், ஓகே. அசம்ஷன் என்னவா இருக்கும்? ஸ்வீட்ஸ் வந்து பல்லுக்கு நல்லது. வருமா வராதா? ஃபர்ஸ்ட் ஒன் வருமா வராதா? வரும். சரியா? வராதுன்றாதீங்க.
அம்மா கேர் பண்றாங்க, அதனாலதான் சொல்றாங்க. ஏன் அம்மா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கேர் பண்றோம். ரைட். ஸ்வீட்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் ஹெல்த்தும் கரெக்ட் தான். ஸ்வீட்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் கரெக்ட். அம்மாவுக்கு அத்தாரிட்டி இருக்கு, அதனாலதான் நம்ம என்ன சொல்றாங்க, நான் உனக்கு வாங்கி தரேன். நம்மகிட்ட சொல்ல முடியுமா? நம்மகிட்ட சொல்ல முடியுமா? நம்மகிட்ட சொல்றாங்களோ? எங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்க. அதனால என் பள்ளி இப்படி இருக்கு. ஆன்சர் ஆல். மீதி கொஸ்டின் ஹோம்வொர்க், அவ்வளவுதான். வாஷிங் பவுடர் பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. வாஷிங் பவுடர் சேஃப் ஃபார் வாஷிங் தட் இஸ் அண்ட் இட்ஸ் சீப். சரியா? அட்வர்டைஸ்மென்ட்ல ஏகப்பட்ட அசம்ப்ஷன்ஸ். சரியா? எதுக்கு தோனி வந்துட்டு இல்ல சச்சின் வந்துட்டு அசம்ப்ஷன் அட்வர்டைஸ்மென்ட்ல வராரு? அட்வர்டைஸ்மென்ட் பேசிக்கான பாயிண்ட், தோனியை காமிச்சா அந்த ப்ராடக்ட்டுக்காக இல்லைனாலும் தோனிக்காக என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட் பாப்பாங்க. சரியா? ரைட். இத சொல்றவன் அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறவன் அவனா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். வருமா வராதா? வருமா வராதாங்க? நல்ல வாஷிங் போட்டுனா அவன் விற்பான், அவன் அப்படிதான் அசியூம் பண்ணிக்குவான். ரைட். ரெண்டாவது வருமா வராதா? அதனாலதான் அதை என்ன பண்றான்? அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்க. அடுத்தது பீப்பிள் பிரைஸ். அக்கார்டுனா வந்துட்டு என்னன்னா சீன்னு வச்சுக்கணும். சரியா? பிரைஸ எப்படி பாக்கலாம்? செகண்டரி இம்பார்ட்டன்ஸா பாக்குறாங்க. அப்படின்னு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கிறவன் அசியூம் பண்றான். கரெக்டா தப்பான்னு பாக்கணும். மக்கள் பாக்குறாங்களா பாக்கலாம் முக்கியம் கிடையாது. மக்கள் இப்படி பாக்குறாங்களான்ட்டு அட்வர்டைஸ்மென்ட் கார அசியூம் பண்றான். அதுதான் முக்கியம். சரியா? மக்கள் பாக்குறாங்களா பாக்குறாங்க முக்கியம் கிடையாதுங்க. அட்வர்டைஸ்மென்ட் கார என்ன மைண்ட்ல வச்சிருக்கான்? சீப்ங்கிறது செகண்டரி, அது பிரைமரி கிடையாது அப்படிங்கறது அசியூம் பண்ணிருக்கானா அப்படிப்பா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? எப்படி பண்றதுதான் வேணுங்க. அதுதான் எங்க சொல்றான். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? சீப் ஏன் ஃபர்ஸ்ட் போடல? ஏன்னா சீப்புங்கிறத மக்கள் எப்பவுமே பாப்பாங்க, ஆனா எங்கிட்ட தான் பாக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்? குவாலிட்டி வேணும். அதுக்கப்புறம் தான் அப்படின்னு இந்த அட்வர்டைஸ்மென்ட் காரன் என்ன பண்ணிக்கிறான்? தேர்ட் ஒன் வருமா வராதா? இப்ப நல்லா இருக்கும். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது எதுக்கு இத வட்டம் போட்டாங்க வராது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அடுத்தது there is so much noise here, how can the mother of a student tells her husband. சரியா? பிரியங்கா தான் நம்ம பேரு. Pravina. There is so much noise out here, how can a sincere student study here? In assumption நாய்ஸ் இருந்தா படிக்க அசம்ப்ஷன் எடுத்துக்கலாமா? தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சின்சியர் ஸ்டூடண்ட். செகண்ட் ஒன் வருமா வராதான்னு சொல்லுங்க. வருமா வராதா? ஃபர்ஸ்ட் ஒன் வருமா வராதாங்க? சில்ட்ரனுக்கு கண்டியூசிங் வார்த்தை படிச்சிட்டோமா? கண்டியூசிங் என்னது? நாய்ஸ் குழந்தைங்களுக்கு சூட்டபிள் இல்ல அப்படிங்கறாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குவோம். சரியா? ஸ்டடி ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் தெளிவாக்குவோம். Noise is not conducive to a sincere student higher studies. சரியா? வருமா வராதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஆப்ஷன்ல பார்த்தாலே நமக்கு தெரியுது. மதர் கேர்ஸ் ஃபார் a child's health கிடையாது. என்னது? எஜுகேஷன்.
காது வெடிச்சிடும்னா அந்த அம்மா சொல்லல. அந்த அம்மா எதுக்கு சொல்லுது? ஆன்சர். ஆனா கடைசி கொஸ்டின் 15 முடிச்சிட்டோம்ன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல சூப்பர் கொஸ்டின். I think we have the most talented scores players. Yeah. The national coach ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஜெயிச்சிருவோம். ஏன் ஜெயிச்சிருவோம்? We have the most talented scores. யாரு சொன்ன? வருமா வராதா? வருமா வராதா? ஆப்ஷன் ஈஸி ஆகிடுச்சு. ஒன்லி 1 இருக்கு, இல்ல ஒன்லி 3 இருக்கு, 1 and 2 இருக்கு, 2 வராது கண்டிப்பா. அப்படிதானே? ஆன்சர் ரைட். தேர்ட் வாசிக்காமையா நம்ம போடலாம். ஆனா நம்ம தேர்ட்ல உட்கார போறோம். சரியா? தேர்ட் மீனிங் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வேற லெவல். chances of victory are different from meaning. Talented players are chances of victory. அவர் என்ன சொல்றாரு? நாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியா? அவர் சொல்றாரு. சரியா? அதான் வாய்ப்பு அதிகம். அதான் chances of victory. chances of victoryங்கிறது டிஃபரண்ட். எதுக்கு டிஃபரண்ட்? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்ட். அப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு ஆக்சுவலா சொல்ல. அப்ப இந்த அசம்ப்ஷன் வரதானே செய்யும். அதான் செய்யும். நாளைக்கு ஹோம்வொர்க் சூப்பர் 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 சூப்பர். நான் உங்ககிட்ட சொல்றேங்க, நாங்க ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்? ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறேன்னு சொல்றேன்னா சான்சஸ் ஆஃப் விக்டரி எனக்கு சான்சஸ் ஆஃப் விக்டரி எப்படி இருக்கு? நான் சொல்றது எப்படி சொல்றேன்? சான்சஸ் ஆஃப் விக்டரி அதிகம் அப்படின்னா நாங்க ஆக்சுவலா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கறத நான் அஸ்யூம் பண்ணி சொல்றேன். அசம்ப்ஷன் யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. கோச் சொல்றாரு நாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்க தான் சொல்றாரு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னாலும் ஆக்சுவலா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கறது தான் யார் அஸ்யூம் பண்றா? சொல்றவரு அஸ்யூம். அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? chances of victory are பார்த்து வராது. chances of victory are actual occurrences of victory. வருமா வராதா? இப்போ நான் இத என்னன்னு திரும்ப மாத்தணும். சேம் from கிடையாது, சேம் as அப்படி மாத்திட்டோம் அப்படின்னா இந்த அசம்ப்ஷன் கண்டிப்பாக வரும். சரியா? இப்போ வாசல் என்ன பண்ண கடைசி क्वेश्चन கேட்கணும். எவன் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவனை மட்டும் தான் இப்போ வீட்டுக்கு பண்ணிடுவோமா? அப்படி இருங்க தாய்ப்பால் சொல்லவே இல்லைங்கம்மா. 799 for 1 year வீடியோ இருக்கும். தாய்ப்பால் எப்படி வாங்கணும், என்ன வாங்கணும், இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டுக்கான அடிஷனல் வீடியோஸ் இருக்கும். நீங்க வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம்.